ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் நம்ம காக்கிநாடா சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 150 கிராம் வந்து சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து மசாலா எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, அப்புறமா பட்டை, ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து 2 தேவையான அளவு எடுத்துகிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி அரைச்சி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரவுண்ட்நட் ஆயில் வந்து ரொம்ப ஹெல்த்தி. தாரா கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு குக் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தாரா கிரவுண்ட்நட் ஆயில் வந்து ரீஃபைன் ஆயிலை விட இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ ஒரு பேனில் வந்து நான் என்ன மிக்ஸ் பண்ணிட்டேன், 5லேருந்து 6 பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு அதுவும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு பேட்சாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மிளகாய் பவுடர் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க பவுடரை. அதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் தண்ணி, தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதங்க விடுங்க ஒரு 5 to 10 minutes. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான காக்கிநாடா சிக்கன் ஃப்ரை ரெடி. நீங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.